ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்க கேபிள் சங்கர். நான் இன்னைக்கு உங்களுக்கு எந்த சீரியஸ் பத்தி பேச போறேன்னா, இது வந்து நைட் ஏஜென்ட் சீசன் 2 பத்தி பேச போறேன். நைட் ஏஜென்ட் சீசன் 1 பத்தி நீங்க பார்த்திருப்பீங்க. நைட் ஏஜென்ட் சீசன் 1ல வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்த வந்து ஒரு நைட் ஏஜென்ட் அப்படின்ற ஒரு ஒரு FBI ஏஜென்ட் மாதிரியான ஒரு ஆள் எப்படி வந்து ஒரு பிரதமருக்கு வரக்கூடிய விஷயத்தை வந்து காப்பாத்துறான்றவங்க. இந்த சீசன்ல என்னன்னா, நைட் ஏஜென்ட் கிட்டயே அதான் நைட் ஏஜென்ட்ன்றது வந்து ஒரு FBI க்கும் அரசாங்கத்துக்கே பெரிய அளவுக்கு தெரியாத, மற்ற ஊருக்கு யாருக்குமே தெரியாத ஒரு ஒரு உளவாளி அமைப்பு. அந்த உளவாளி அமைப்புல வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு தெரியாது. நைட் ஏஜென்ட்னு எல்லா ஊர்லயும் இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு கோடு வேர்டு இருக்கும். அந்த கோடு வேர்டுல கூப்பிட்டா அந்த ஆபத்துக்கு வந்து FBI இருந்து ஒரு விஷயம் வந்து ஒர்க் அவுட் அவங்க கான்டாக்ட் பண்ணாங்க. அப்படியான ஒரு பெரிய மிஷன்ல இருக்கும்போது இந்த ஹீரோ பீட்டரும் அவருடைய இன்னொரு தோழி ஆலிஸும் ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்டர் 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 கவர் ஏஜென்ட்டா. அது வந்து இவங்க இந்த எந்த கம்பெனிக்காக பண்றாங்க, ஏது பண்றாங்கன்றது லீக் ஆயிரும். லீக் ஆனதுல அந்த ஆலிஸை கொன்னுடுவாங்க. இதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கட்டாயத்துல வந்து யார் அந்த பிளாக் மோல் வந்து நம்மளுடைய FBI இருக்காங்க. இந்த விஷயத்த வந்து வெளியில சொன்னது யாரு, இதை கண்டுபிடிக்க போகும்போது தான் தெரிய வருது. ஒரு ஈரானிய கூட்டம் வந்து இதற்கு பின்னாடி இருக்குது. அது அவங்க கிட்ட ஒரு பெரிய அளவுக்கான ஒரு சதி வேலை நடந்துட்டு இருக்குன்ற விஷயம் வந்து தெரியுது. அந்த சதி வேலை என்னன்னு கண்டுபிடிக்கும் போது, அதுக்கான முயற்சி பண்ணும்போது பல பிரச்சனைகள் வந்து ஹீரோ சந்திக்கிறாரு. அது கடைசியில வந்து அது ஒரு கெமிக்கல் வெப்பன். அந்த கெமிக்கல் வெப்பன்ல இருந்து அமெரிக்காவை மக்களை எப்படி காப்பாற்றுகிறார் அப்படின்றது தான் இந்த சீரிஸோட கதையும் கூட. இது ஒரு டெம்ப்ளேட்டான உளவாளிகள் கதை தான். இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இதுல வந்து எந்தெந்த இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து அவர் வந்து எந்த நிறுவனத்துக்காக, எந்த அமைப்புக்காக வேலை செய்றாரோ, அதுக்கு எதிர்த்து கொண்டு சில வேலைகள் செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருப்பாரு. அதை எதிர்த்து செய்வாரு. அவர் கைது பண்ணவங்கள தப்பிச்சு விடுவாரு. அவர் மேல குற்றம் சாட்டப்படுவாரு. அதன் மேல நடவடிக்கை எடுக்க சிச்சுவேஷன் வரும். இதற்கெல்லாம் மீறி அவர் ஏன் இந்த மாதிரி செய்யும் போதெல்லாம் அவருக்கு பேக் ஸ்டோரியில வந்து அவங்க அப்பா ஒரு தேச துரோகியா இருந்திருக்கான்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். அது எல்லாமே இதுல இருக்குன்னு வச்சுங்களேன். இதுல இல்லாதே கிடையாது. எல்லாமே இந்த ஆர்டர்லயே இருக்கு உங்களுக்கு எல்லாமே. ஸோ இந்த ஆர்டர்ல இருக்கிற கதையை தான் இருந்தாலும் இதை வந்து சொன்ன விதம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த கதை வந்து ஒரு 10 எபிசோடு போகுது. இந்த 10 எபிசோட்லயும் உங்களை வந்து எங்கேஜிங்கா வைக்கிற விஷயம் வந்து ரோஸ்க்கும் பீட்டருக்குமான ஒரு சின்ன காதல். அந்த ரோஸ் வந்து பீட்டர் காணா போன பீட்டர் FBI கூட தேட கண்டுபிடிக்க முடியாத ஒரு பீட்டர் வந்து கண்டுபிடிக்கிற இடமாகட்டும், அதற்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அந்த விஷயத்தை வந்து டிராவல் பண்ணதாகட்டும், அவங்களோட உயரதிகாரி வந்து இவங்களுக்கு உதவ செய்யும் போது இருக்கிற பிரச்சனைகள் ஆகட்டும், அதே போல லாஸ்ட் ஒரு 3 எபிசோட்ல பரபரப்பான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை செட் பண்ணதாகட்டும். இந்த சீரிஸ் வந்து ஒரு என்டர்டைன்மெண்டான சீரியஸ்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எபிசோட்லயும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கு. என்ன இந்த சீரிஸ் வந்து ஒரு 10 எபிசோடுக்கு பதிலா ஒரு 8 எபிசோட்ல இருந்திருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும்னு தான் தோணுது எனக்கு. இந்த சீசன் வந்து அடுத்த சீசன் வந்து அவங்க ரினியூ பண்ணிட்டாங்க. அடுத்த வருஷம் வந்து நைட் ஏஜென்ட் 3 வரப்போகுது. இனிமே வந்து மிஷன் இம்பாசிபிள் 1, 2, 3 மாதிரி இதுவும் வந்து ஒரு சீசனா வந்து டெலிவிஷன் சீரிஸ்ல வரும்னு தோணுது. ஸோ இந்த சீரிஸ் வந்து நெட்ஃபிளிக்ஸ் இந்த சீரிஸ் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட சீசன் 2 அங்கேயும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் 2 2 பார்த்தா தான் கதை புரியுமான்னு தெரியல. 2 பார்த்தாலும் கதை புரியும். இது தனி கதை தான். அதுல கொஞ்சம் கனெக்ஷன்லாம் இருக்கும். பட் அதை விட்டுங்க. பட் நீங்க பாக்குறதுனா பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு கருத்து சொல்லுங்க. இது வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வந்திருக்கு. கேபிள் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.